திருவல்லிக்கேணி, சென்னை 6,05,000. கோட்டையும் கருப்பர் நகர் மட்டும் இருந்த மெட்ராஸ் வளர தொடங்குச்சு. அப்போ வந்து பக்கத்தில் இருக்க கிராமங்கள்லாம் அக்வயர் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு 4 ஊர்களை அக்வயர் பண்ணுறாங்க. அந்த ஓல்ட் டவுன்ஸ்னு பேர். அதில் வந்து முக்கியமானது ட்ரிப்ளிகேன். ஐஸுங்கிற ஒரு விஷயத்தையே மெட்ராஸ்க்கு அறிமுகப்படுத்தினது திருவல்லிக்கேணிங்கிற ட்ரிப்ளிகேன் தான். ட்ரிப்ளிகேன் சென்னையோட பழமையான இடங்கள்ல ஒன்று. திரு அள்ளிக்கேணி, புனிதமான அள்ளிகள் நிறைஞ்ச குளம். திரு அள்ளிக்கேணின்னு பேர் வந்து காலப்போக்கில் திருவல்லிக்கேணியா மாறி ட்ரிப்ளிகேனா இருக்கு. இது கோவில்களும் சமூக இடங்களும் சிறப்பான வரலாறும் சேர்ந்த ஊர். முக்கியமா இங்க இருக்கிற பார்த்தசாரதி கோவில், கிருஷ்ணர் தாடியோட இருக்க ஒரே கோயில் இதுதான். இது பக்கத்துல தான் விவேகானந்தர் இல்லம் இருக்கு. இதுக்கு முன்னாடி இது ஐஸ் ஹவுஸ்னு அழைக்கப்பட்டுச்சு. சென்னையில ஐஸ் இருந்த ஒரே இடம் இதுதான். 1897 விவேகானந்தர் இங்க கொஞ்ச நாள் வந்து தங்கினதுனால விவேகானந்தர் இல்லமா மாறுச்சு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வந்த தமிழ்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து ஒரு பொருளுக்கு மட்டும் ஒரு பேரே இல்லை. ஏன்னா நம்ம பார்த்தது இல்லை, ஐஸ். அப்போ ஒரு 1800s டியூடர்னு அமெரிக்காவில் ஒருத்தர், அவர் வந்து ஐஸை ஏன் கொண்டு வந்து இந்த மாதிரி ஐஸ் இல்லாத நாடுகளில் விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஐடியா. பைத்தியம்னே சொன்னாங்க எல்லாரும். அவர் ரொம்ப பணக்காரர்னால அவர் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ கப்பலில் வந்து அவர் பாஸ்டன், மாசச்சூசெட்ஸ்னு இருக்கு அமெரிக்காவில், அங்கே வந்து இந்த லேக்கில் இருந்த ஐஸை வெட்டி, அப்போ வந்து அங்கே ஸ்லேவ் இது இருந்த அடிமைகள் இருந்தாங்க, அதனால் ஈஸியாக வெட்டிட்டாரு. வெட்டி கப்பலில் வச்சு ஈக்குவேட்டர் 2 வாட்டி கிராஸ் பண்ணி வந்து இங்கே விற்பார். 140 டன் ஏற்றுனாருன்னா இங்கே 70 டன் தான் வந்து சேரும். ஆனால் அதுலேயே அவர் வந்து $3,300 சம்பாதிப்பாராம் ஒரு கப்பல் லோடுக்கு. $3,300 ஒரு 250 வருஷம் முன்னாலன்னா அது இன்றைக்கெல்லாம் கோடிக்கு சமானம். ஸோ ஒவ்வொரு கப்பல்லையும் அவ்வளோ வரும். ஸோ பாம்பே, மெட்ராஸ், கொலம்போ எல்லா இடத்துலையும் வந்து ஐஸ் விற்கிறது முடிவு பண்ணிடுறாரு. இந்த டபுள் வால் வச்சு ரவுண்டாக கட்டடங்கள் கட்டப்படுது, ஐஸ் ஹவுஸ்னு கட்டப்படுது. பீச் ஒட்டியே கட்டுது, ஏன்னா கப்பல்லாம் இறக்க வேண்டியிருக்கு. ஸோ டியூடர் வந்து மெட்ராஸில் ஐஸ் ஹவுஸ் ஆரம்பிக்கிறாரு. ஒரு அமெரிக்கன் கொடி மெட்ராஸில் பறந்த 2 இடம், ஒன்று வந்து ஐஸ் ஹவுஸில் பறக்கும், இன்னொன்று இந்த பாரி இருக்க இடத்துல அவங்க தூதரகம் இருந்துச்சு, அங்கே பறக்கும். ஐஸ் வந்து இறங்கின உடனே முதல்ல மக்களுக்கு புரியல, தொட்டா கை அப்படியே தீஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி அமெரிக்காவில் ஐஸ் வந்து மரத்தில் வளருது அப்படின்லாம் ஒரு கதைகள்லாம் வந்துச்சு. ருடியார்ட் கிப்ளிங் அவர் கதையில் வந்து ஒரு பறவை வந்து ஐஸை முழுங்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்லாம் எழுதுவார். ஸோ இந்த ஐஸுக்கு ஒரு வார்த்தை கிடையாதுங்கிறனால தமிழில் அவசரப்பட்டு பனிக்கட்டி அப்படின்னு ஒரு இது வைக்கிறாங்க. அதை வந்து பத்திரமா இந்த ஒரு இன்சுலேட்டட் சேம்பரில் ஸ்டோர் பண்ணி ஐஸ் ஹவுஸில், இந்த ஐஸ் ஹவுஸ் கட்டடம் இன்னமும் இங்கே மெட்ராஸில் மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லா இடத்துலையும் எடுத்துட்டாங்க. ஸோ ஐஸ் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வருஷம் ஃபுல்லாக ஐஸ் விற்றாங்க. டியூடர் ரொம்ப கோடியாக சம்பாதிச்சார். ஆனால் ஒரே நாளில் திவால் ஆகிட்டார். எப்படி திவால் ஆனாலும் இந்த ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி ஒரு மிஷினை வச்சு ஐஸ் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சோன்னா அப்புறம் கப்பலில் கொண்டு வர அவசியம் இல்லைன்னு அவருக்கு அது போயிடுது. ஆனால் அந்த ஐஸ் ஹவுஸ் அப்படியே இருக்குது. ஐஸ் ஹவுஸ்க்கு அடுத்த முக்கியத்துவம் எங்கே வருதுன்னா, விவேகானந்தர் 3 வாட்டி மெட்ராஸ்க்கு வர்றாரு. அது 2வது வாட்டி வரப்போ ஐஸ் ஹவுஸில் இருந்து அவர் வந்து நிறையா உபன்யாசம்லாம் பண்ணுறாரு. அவரோட சிஷ்யங்கள்லாம் ரொம்ப பெருசாகிறாங்க. விவேகானந்தர் ரொம்ப பெருசாக சிக்காகோலேருந்து வந்ததுக்கப்புறம் அங்கே வராரு. அதனால் இன்றைக்கி அது பேர் விவேகானந்தர் இல்லம்னு வச்சு ராமகிருஷ்ணா மிஷன் ஒப்படைச்சிட்டாங்க. பின்னால் காலத்தில் இங்கே விதவைகள் இல்லம் நடத்தப்பட்டுச்சு. பிராமண பெண்கள் விதவைகளாக இருந்தால், அவங்க சிஸ்டர் சுப்புலட்சுமின்னு இருந்தாங்க, ஒரு சோஷியல் ஒர்க்கர், அவங்க கொண்டு வந்து இங்கே வந்து அவங்கள படிக்க வச்சு ஒரு வேலைகளுக்கு சேர்த்து விடுற மாதிரி வச்சுருந்தாங்க. பிராமண பெண்களுக்கு மட்டும் ஒரு கவர்மெண்ட் செலவில் ஒரு விதவையர் இல்லம் இருக்கணுமா அப்படின்னு ஒரு பெரிய கலாட்டா வந்துச்சு பின்னால் காலத்தில். அதெல்லாம் வந்து இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வரதுக்கு ஒரு பெரிய முக்கியமான காரணமாக இது இருந்துச்சு. ட்ரிப்ளிகேன் வந்து ஒரு புது நகரம் கிடையாது. அந்த காலத்தில் ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஒரு வைணவ தலம். விஷ்ணு வந்து மீசை வச்ச விஷ்ணு, பார்த்த சாரதின்னு மகாபாரதத்தில் போர்க்களத்தில் தேரோட்டியாக வந்தார். பார்த்தனுக்கு சாரதி ஒரு மீசை வச்ச சாமி. அதில் வந்து இந்த உற்சவர் என்ன இருக்கும்னா, அந்த கடல் காற்று பட்டு பிரான்ஸ் டிசீஸ்னு ஒன்று இருக்கும், அப்படியே அரிச்சிருக்கும், ஃபேஸே ஒரு கிளியராக இல்லாமல் இருக்கும். அதை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போரில் அவர் அடி வாங்கினது, போரில் அவர் வட்ட காயங்கள்னு சொல்லுவாங்க. பட் பிரான்ஸ் டிசீஸுங்கிறது குளோரின் வந்து எப்போ பிரான்ஸை தொட்டாலும் அது அரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த உற்சவ செலவு அப்படி தான் இருக்கும். பாசுரங்கள் வந்து என்ன சொல்லுது, திவ்ய பிரபந்தம் என்ன சொல்லுது ட்ரிப்ளிகேனை பற்றினா, அப்படியே அடர்ந்த காடு. இன்றைக்கி ஒரு மரத்தை அங்கே பார்க்குறது பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கி அது அடர்ந்த காடு, தரஃபுல்லாக நிழல், வெயிலே உள்ள தரையை தொடாதான். அப்படி இருக்கிறதுல குயிலும் மயிலுமா சுற்றிக்கிட்டு இருக்க இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ட்ரிப்ளிகேன் பீச்சை பற்றி ஒரு பாசுரம் என்ன சொல்லும்னா, இந்த அலை ஒவ்வொரு வாட்டி உள்ள வரப்பையும் பவளமும் முத்தையும் கொண்டு வந்து அப்படியே கொட்டுது அப்படின்னு சொல்லும். ஸோ ட்ரிப்ளிகேன் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கோயில் கொஞ்சம் வசதியான அப்புறம் டச்சுக்காரர்களால் கொள்ளையடிக்கப்படுகிறது, பிரெஞ்சுக்காரரால் கொள்ளையடிக்கப்படுகிறது. அப்புறம் வெள்ளைக்காரன் அதை டேக் ஓவர் பண்ணோன்னா தனது இதுவாக பார்த்துக்கிறான், ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். அதில் சீஃப் மர்ச்சன்ட்னு சொல்லுவோம். தட் இஸ் இந்தியர்களே ரொம்ப உயர்வான பதவியில் இருக்கவங்களை வந்து அதில் வைணவராக இருந்தால் திருவல்லிக்கேணிக்கும், சைவராக இருந்தால் மயிலாப்பூருக்கும் அந்த மெயினாக ட்ரஸ்டியாக போடுவாங்க.
அப்போ தான் கோயில் வளர ஆரம்பிக்குது. மெட்ராஸ்லேயே கொஞ்சம் பழமையான கல்வெட்டு தண்டிவர்மன் ஒரு பல்லவ மன்னன், அது வந்து 800 AD. அவரோட கல்வெட்டு வந்து சாமிக்கு போகிற அந்த அந்த மூலவர் இருக்கிற அறை, அந்த கர்ப்பகிரகத்து வாசலில் இருக்கும். தண்டிவர்மனோட கல்வெட்டு இருக்கும். அதே ரோடோட கடைசியில் ஆர்காட் ஆஃப் நவாப்ஸ் கட்டின ஒரு பெரிய மாஸ்க் இருக்கு. அது பேர் வாலாஜா மாஸ்க். திருவல்லிக்கேணி அடுத்த லெவல் எப்போ போகுதுன்னா, நவாப் ஆஃப் ஆர்காட் வந்து மெட்ராஸ்க்கு மூவ் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஆர்காட்டில் ஆட்சி நடத்துறதுக்கு ஒன்றும் இடம் இல்லை, ஒரு பவர் கிடையாது. அதனால மெல்ல வந்துடுறாரு. வந்தப்போ அவரோட ஒரு 10,000 பேர் வந்துடுறாங்க. ஒரு 2000-3000 குடும்பங்கள் அவரோட வந்துடுது. எல்லாரையும் திருவல்லிக்கேணியில் தான் செட்டில் பண்ணுறாங்க. அப்போ தான் அங்கே வந்து நிறைய மசூதிகள், தர்காக்கள், முஸ்லீம் இந்த பரியல் கிரவுண்ட்ஸ் எல்லாமே வருது. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு திருவல்லிக்கேணி வந்து ஒரு டாமினண்ட்டாக பார்த்தா ஒரு ஒரு முஸ்லீம் ஏரியா மாதிரியே தெரியும் உங்களுக்கு. அந்த ப்ரேயருக்கு 5 வாட்டி அவங்க கூப்பிடுறது, அதே மாதிரி ரோட்டில் பிரியாணி வாசனை எல்லாமே ரொம்ப ஒரு முஸ்லீம் ஏரியா மாதிரியே இருக்கும். ஸோ அவங்க முக்கியமாக வந்து வாலாஜா மாஸ்க்கு கட்டுறாங்க. இன்றைக்கும் மெட்ராஸில் பெரிய மாஸ்க்குங்கிறது அதான் வாலாஜா மாஸ்க் தான். அது ஒரு முகலாயர் இது மாதிரி 2 மினரட் வச்சு கட்டுறாங்க. ஸோ பெரிய கூட்டங்கள் அந்த காலத்து அங்கே தான் வரும். அது பக்கத்தில் வந்து ஓட்டமான் எம்பையரோட, துருக்கியில் இருந்த ஓட்டமான் எம்பையரோட எம்பாசி இருக்கும். இன்றைக்கி அந்த கட்டடம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அவங்க எம்பாசி வந்து இந்தியாவில் வந்த முதல் எம்பாசி தூதரகம் அதுவாக தான் இருந்திருக்கும். அது வந்து ஓட்டமான் டர்க்குங்கிறவங்க முஸ்லீம் நாடுகள்லேயே ரொம்ப பெருசு. பல அரேபியாலாம் ஆண்டவங்க, அவங்க டர்க்கிலேருந்து வந்து ஆண்டவங்க, அவங்களோட தூதரகம் அவங்க வந்து இங்கே மெட்ராஸில் வச்சுருந்தாங்க. வாலாஜா மாஸ்க் வந்து வுட்டோ மெட்டலோ இல்லாமல் ஃபுல்லாக கிரானைட்டில் கட்டியிருப்பாங்க. அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட். இது முன்னால் ஒரு பரியல் கிரவுண்டில் இருக்குது. அங்கே தான் வந்து காயிதே மில்லத், அந்த பின்னல் காலத்தில் முஸ்லீம் தலைவராக இருந்த காயிதே மில்லத்தெல்லாம் வந்து பரி பண்ணியிருக்காங்க. நிறைய நவாப்களும் நவாப் குடும்பத்தினாரும் அங்கே பரி பண்ணப்பட்டிருக்காங்க. கடலை ஒட்டி இருக்க பல ஊர்கள் இப்படி பாதிக்கப்பட்டதோ அதே மாதிரி திருவல்லிக்கேணியும் பெருசாக பாதிக்கப்பட்டது பக்கிங்ஹாம் கெனால்னால. மெட்ராஸ்குள்ள ரோடெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இல்லை. இவ்வளோ பேருக்கு சாப்பாடு வரணும், இவ்வளோ மிருகங்கள், இவ்வளோ அனிமல்ஸுக்கு, இந்த குதிரைகளுக்கும் மாடுகளுக்கும் தீவனம் வரணும், உப்பு வரணும், துணிங்கிறது வெளியில் போகணும், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்காக தான் அந்த கெனால் ஒன்று கட்டுறதுன்னு மெட்ராஸ் கவர்னராக இருந்த லார்ட் பக்கிங்ஹாம் அண்ட் சாண்டர்ஸ் வந்து ஒரு 5.5 கிலோமீட்டர் 5.5 மைலுக்கு ஒரு அடையாரையும் கூவத்தையும் கனெக்ட் பண்ணுறாரு. அது திருவல்லிக்கேணி வழியாக ஓடுது. ஸோ இந்த கெனால் ஓடின உடனே இந்த லாஜிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, இந்த அரிசியோ பருப்போ வர்றது வந்து கடைசியாக இருந்த திருவல்லிக்கேணி இப்போ ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த ஊர் வந்து ரொம்ப செல்வ செழிப்பு வருது. அதே ஆட்கள் நிறைய பேர் உள்ளே வராங்க. பல யாரெல்லாம் அவங்க கிராமத்தில் மற்றவங்களோட எந்த ஜாதியோட மிக்ஸே ஆக மாட்டாங்களோ எல்லாரும் பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர். ஒரு சோஷியாலஜியில் ஒரு பிரமாத எக்ஸ்பெரிமெண்ட். இந்தியன்ஸோட ஃபர்ஸ்ட் கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட இங்கே தான் தொடங்கப்பட்டுச்சு. அது பேர் ட்ரிப்ளிகேன் அர்பன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அது இன்னும் ஆக்டிவாக இருக்கு. ரேஷன் ஷாப்ஸ் காமனாக வர்றதுக்கு முன்னாடி சாதாரண மக்கள் நியாய விலை பொருட்களை இங்கே தான் வாங்கினாங்க. இன்னொரு முக்கியமான இடம் பிரசிடென்சி காலேஜ். சென்னைக்கு ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் லீடர்ஸே இங்கிருந்து தான் வந்தாங்க. 1950s அப்புறம் சவுத் டிஸ்ட்ரிக்ஸ்ல இருந்து படிப்புக்காகவும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காகவும் வேலைக்காகவும் சென்னையை தேடி வர பேச்சுலர்ஸ் ட்ரிப்ளிகேனை தான் சூஸ் பண்ணாங்க. முதல்ல ஆள் பேர் நிறைய வந்த உடனே ஸ்கூல் ஆரம்பிக்க வேண்டியதாக போச்சு. பசங்க ரொம்ப பேர் வந்துட்டாங்க. ஸோ ஒரு தெலுங்கு ஸ்கூலையும் தமிழ் ஸ்கூலையும் சேர்த்து ஹிந்து ஹை ஸ்கூல்னு ஆரம்பிக்கிறாங்க. ஹிந்து ஹை ஸ்கூல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது பின்னால் அதோட வாத்தியார்கள்னால, அதோட மாணவர்கள்னால. மெட்ராஸில் படித்து நொபேல் பரிசு வாங்கிய ஒரே ஒரு சுப்பிரமணியம் சந்திரசேகர். நட்சத்திரங்களை பற்றி முழுக்க சொன்னவர் அவர் தான். அவர் வந்து ஹிந்து ஹை ஸ்கூலில் படித்தார். மெட்ராஸில் படித்து நொபேல் பிரைஸ் வாங்கின ஒரே ஆள் சுப்பிரமணியம் சந்திரசேகர். அதே மாதிரி அங்கே வாத்தியாராக இருந்த ஸ்ரீனிவாச சாஸ்திரி, சில்வர் டங் ஸ்ரீனிவாச சாஸ்திரின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து அப்படி இங்கிலீஷ் பேசுவார். காந்தி இவரை வந்து அண்ணான்னு கூப்பிடுவார். காந்தியோட மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் சத்திய சோதனையை இவர் தான் இங்கிலீஷில் எடிட் பண்ணி கொடுத்தாரு, ப்ரூஃப் செக் பண்ணி கொடுத்தாரு. சாஸ்திரி வந்து கொஞ்சம் வெள்ளைக்காரங்களோட ஒத்து போய் ஒரு லிபரல்ஸ்னு பேர், ஒரு சண்டை போடாமல் விடுதலை வாங்கிக்கணும்னு சொல்ல வெள்ளைக்காரங்க கொடுக்குற வேலையில அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. தென்னாப்பிரிக்காவுக்கு இந்திய தூதராக போகிறப்போ அங்கே ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்கூல் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. தென்னாப்பிரிக்கா டர்பனில் ஹிந்து ஹை ஸ்கூலில் ஆங்கிலம் சொல்லி கொடுத்த ஸ்ரீனிவாச சாஸ்திரி பேரில் சாஸ்திரி காலேஜ்னு ஒரு ஸ்கூல் இன்றைக்கும் நடக்குது. ஸ்ரீனிவாச சாஸ்திரி தான் வந்து நிறைய பல விஷயங்கள் ஆரம்பிச்சிருப்பாரு. அவங்க வந்து இந்த டீச்சர்ஸை யூனியன் பண்ணது அவர் தான், ஒரே அசோசியேஷனை கொண்டு வந்தவர் தான். TUCS அவர் தான் ஆரம்பித்தார். ட்ரிப்ளிகேன் அர்பன் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதில் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. வேர்ல்டு வார் 2 வரப்போ இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் அடிதடி வர காலத்தில் TUCS இருந்தனால தான் ஒரு ஈக்விட்டபிளாக எல்லாருக்கும் உணவு கிடைக்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் ஸ்ரீனிவாச சாஸ்திரி. திருவல்லிக்கேணியோட பாப்புலேஷன் கூட மருத்துவம் தேவைப்படுது. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, கோஷான்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. உயர் ஜாதி பெண்கள், இந்து பெண்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க குடும்பத்தினர் இல்லாதவங்கள ஆண்களை பார்க்க மாட்டாங்க, நேராக கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ உடம்பு சரியில்லாதப்போ போய் ஒரு ஆண் டாக்டர்கிட்ட எப்படி இருப்பாங்க? பெண் டாக்டரே கிடையாது, இந்தியாவில் பெண் டாக்டர்களே கிடையாது. அப்படி இருக்கப்போ பெண் டாக்டர்கள் படிக்க வச்சாதான் இந்த நாட்டில் வந்து பெண்களோட ஹெல்த்தை பார்க்க முடியும்னு பால்ஃபர் அப்படின்னு ஒரு வெள்ளைக்கார டாக்டர், மெட்ராஸ் டாக்டர்கள் பல பேர் வந்து
இதர விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. அதில் பால்ஃபர் வந்து மெட்ராஸ் ஜூவை கண்டுபிடிச்சவர், நிறுவனவர், அதே மாதிரி மியூசியத்தை நிறுவனவர். அவர் தான் பெண்களை சேர்க்கணும்னு சொல்லி ரொம்ப போராட்டம் பண்ணி கடைசியாக 4 பெண்களை சேர்க்குறாங்க. அதில் முக்கியமாக மேரி ஸ்கார்லப்னு ஒரு பெண்ணு சேருது. அவங்க வந்து வெள்ளைக்கார பெண். அவங்க வந்து இங்கிலாந்துலேருந்து வந்து ஒரு வக்கீலோட சம்சாரமாக இருக்காங்க. வக்கீல் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. இது கிடைக்கிதுன்னு ஒரு 35 வயசு 40 வயசில் காலேஜில் போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ முதல் நாளே வாத்தியார் சொல்லிடுறேன், அவங்களுக்கு சொல்லித்தர போகிறது இல்லை. பெண்கள் சேர்ந்து ரொம்ப பேருக்கு பிடிக்கல. ஸோ எம்எம்சியில் சேர்ந்தோன்னே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்கார்லிப் வந்து பாஸ் ஆகிற மட்டும் ஆகலை. அந்த காலேஜில் அந்த இயர்க்கில் ஃபஸ்ட்டாக வராங்க. ஸோ முதல் இது வராங்க. ஸ்கார்லிப் தான் ஆரம்பிக்கிறாங்க கோஷா ஆஸ்பத்திரின்னு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு வெளியில் வந்து பெருசாக வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சா நிறைய பெண்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முதல்ல எக்மோரில் ஆரம்பித்தாலும் அது வந்து ட்ரிபிளிகேனில் டெஃபரன்ட் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டில் வச்சு எல்லாரும் மெட்ராஸில் இருக்க எல்லா அரசர்களும் காசெல்லாம் கொடுத்து ஒரு பெரிய விக்டோரியா கோஷா ஆஸ்பத்திரின்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த பில்டிங் இன்றைக்கும் இருக்குது. ஆக்சுவலி இது மட்டும் இல்லாமல் ட்ரிப்ளிகேனோட வரலாறு இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ஒரே வீடியோவில் நம்மளால் சொல்ல முடியாதுன்றதுனால செகண்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள்.